இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சின்ன தாத்தா. நான் கூப்பிட்டதுக்கோசரம் இம்மா தூரம் மதிச்சு வந்துக்கிறீங்கல்ல. நம்ம நினைச்சா மாதிரி தாத்தாவோட தம்பி ஜான்சி மேடத்தோட தாத்தா இங்க வந்தா மட்டும்தான் வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். அது மட்டும் இல்ல, பொம்மி அக்காவை கொன்னவங்களையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அவராண்ட பேசி உடனே அவர் இங்க வர சொல்வோம். யார் இது? புது நம்பரா இருக்கே, யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, என் பேரு ராணி. உங்க கூட பிறந்த அண்ணன் தெய்வநாயகம் இருக்காருல்ல, அவர் பேரனோட பொண்டாட்டினா. வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒரு விதமான பதட்டத்துல இருக்கிறாங்க. இங்க தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து இருக்குது. பொம்மி அக்காவை யாரு கொலை பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஜான்சி மேடத்துக்கு தெரியும், ஆனா அவங்க என்னாண்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த போன்ல இருந்த ஆதாரம் போயிடுச்சு. இன்னும் 4 நாள்ல தாத்தா பாட்டியோட 50வது வருஷ கல்யாண நாள் வரப்போகுது. அதுக்கு நீங்க வரணும். நீங்க வந்தா வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க இங்க வந்தா பொம்மி அக்காவை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்கறதையும் கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க சின்ன தாத்தா. அம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் பாப்பன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. அந்த ஆண்டவனா பார்த்துதான் உன்னை இப்படி போன் பண்ண வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் வரேம்மா, நீ கவலைப்படாத. ஏமா, நீ எதுக்காகம்மா நன்றி சொல்ற? நீ செஞ்ச உதவிக்கு நாங்க தான் உனக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லணும். ஐயோ, எங்க பரம்பரையே உனக்கு கடமைப்பட்டிருக்கிறா. நீ உறவுக்குள்ள இன்னத்துக்கோசரம் மாறி மாறி நன்றி சொல்லிக்கணும். தாத்தா பாட்டி, நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. ராணி, உன்னோட நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. அம்மா, நோய் நொடி இல்லாம குழந்தை நல்லபடியா பிறக்கணும். நீ சீரு சிறப்புமா நல்லா வாழணுமா. வாங்க ரூமுக்கு போலாம். வாங்க. வாமா.